உலகத்தோட முதல் கப்பலை கட்டியது தமிழர்கள் தானும், கப்பல் கட்டுறதுக்கான ஒரு கட்டுமான முறையை உருவாக்கியதும் தமிழர்கள் தான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உலகத்தின் முதல் படகுக்கான தடயங்கள் எகிப்துல 4500 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்குன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு துறைமுகமே இருந்திருக்குங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கடல் வழி பயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்க்கு கடலில் எப்படி போகணும், அதுக்கான நேவிகேஷன், அதுக்கான ரேடார்லேருந்து எல்லாமே இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் இருக்குங்க கடல் வழி பயணத்தில் போகிறதுக்கு. பட் இதுவே நீங்கள் 1000 வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடல் வழி பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா அதுக்கான நாலேஜ் அந்த போட்லேயோ அந்த படகுல போகிறவங்களுக்கு அதுக்கான அறிவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கடல் வழி பயணத்தை படகுல சில வீரர்கள் மேற்கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவு, அதாவது நாலேஜ் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓஷனோகிராபி, அதாவது கடலை பற்றிய அடிப்படை அறிவு இருக்கணுமா. எந்த அளவுக்குனா, கடல் சீற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த அலைகளோட வேகத்தை வச்சு அந்த கடல் சீற்றங்களை கணிக்க முடிய அளவுக்கு அறிவு இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் ஸ்கில்ன்றது வழிகாட்டும் முறைகள், அந்த அறிவு இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வானியல் தொடர்பான அறிவு இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மழை பெய்யும் போது, புயல் வரும்போது அதை பொறுத்து கடல் எந்த அளவுக்கு அந்த சீற்றங்களை காட்டுன்றதுக்கான ஒரு புரிதல் இருக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் கடல்ல இருக்க கப்பல் எதனா ஒரு சில காரணங்களால விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அந்த கடல்ல அவங்க சர்வை பண்ணும், அதாவது வாழறதுக்கான அடிப்படை திறமைகள் இருக்கணும்னு சொல்றாங்க. இது மாதிரியான திறமைகள், இது மாதிரியான அறிவுகளும் இருந்தாதான் 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்து பல்லாயிரம் வருடங்களாகவே மனிதர்கள் கடல்ல பயணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு படகையும் கப்பலையும் கட்டும் முறை மிக எளிதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கப்பலையும் ஒரு படகையும் தயாரிக்கிறோம்னா அது மிதக்கும் முறையை கண்டறிந்து மட்டும்தான் நம்மளால தயாரிக்க முடியும். அந்த மிதக்கும் முறையை நம்ம கண்டுபிடித்துக்காக தான் ஒரு சில கணிதவியல் கால்குலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பரிணாமங்கள், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ஜினியரிங் டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு தான் நம்ம கட்டுற படகையும் கப்பலையும் மிதக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜிஸை வச்சு கடல் வழி பயணங்களை நம்ம சோனாரையும் ரேடாரையும் வச்சு தான் நம்ம கடல் வழி பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கோம். பட் அதை விட முக்கியமான முறையெல்லாம் பழங்கால தமிழர்கள், பண்டைய தமிழர்கள் கடல் வழி பயணத்தை மேற்கொள்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல மிக முக்கியமா பழமையான முறைன்னு சொல்லப்படுகிற ஆமையின் வழிகாட்டுதலை பின்பற்றும் முறை, சீ டர்ட்டல்னு சொல்லுவாங்க. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு பண்டைய தமிழர்கள் வெவ்வேறு தீவுகளுக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கும் சென்றடைய ஆமையின் முறையை, ஆமையை பின்பற்றி தான் அவங்க பல இடங்களுக்கு சென்றடைஞ்சாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஆர்ச்சிமெடிஸ் கொள்கை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடல்ல பயணிக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்களை வைத்து அது மிதக்கும் தன்மையை நம்ம கண்டறியலாம்னு சொல்லுவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா மரத்தாலான பொருட்கள் மட்டும்தான் கடல்ல நம்ம பயணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது அது புவியீர்ப்பு விசைனால இழுக்கப்படும் போதும் அந்த பிஹான் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மிதக்கும் விசைனால மேல் நோக்கியும் தள்ளப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த இமேஜை நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா சொல்லுங்க, இதை பத்தி தனி வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணவே ரொம்ப டீட்டெயிலா போயிடும். இந்த ஒரு கொள்கையை கண்டுபிடிச்சது பண்டைய கால கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த முறை தமிழர்கள் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. மாடர்ன் ஷிப்ஸ், அதாவது நவீன கப்பல் கட்டும் முறையை தொல் தமிழர்களின் படகு கட்டும் முறையிலிருந்து வந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பண்டைய காலத்துல தமிழர்கள் இருந்த பகுதிகள் இந்திய பெருங்கடலோட மிக முக்கியமான தொடர்பில் இருந்ததா சொல்றாங்க. அதுவும் சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தமிழர்கள் இருந்த கடல் சார்ந்த பகுதிகள் மிக செழிப்பான குடியேற்றங்களும் இருந்திருக்கு. செழிப்பான குடியேற்றங்கள் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் கடல் வழி பயணம். சங்க காலத்துல பாத்தீங்கன்னா
பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவை சங்க காலத்துல சோழ பெருங்கடல்னு சொல்லுவாங்க, அல்லது தொண்டைமான் பெருங்கடல்னு சொல்லுவாங்க. அரபிக் கடல் அத சோழ பெருங்கடல்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல்றத சங்க காலத்துல பாண்டியன் பெருங்கடல்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் தமிழர்களின் கடல் வழி பயணத்தோட செல்வாக்குன்னு சொல்றாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். தமிழர்கள் அமைந்துள்ள பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதியிலிருந்து உலகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள நாடுகளிடம் மிக எளிதாக கடல் பயணத்தை மேற்கொள்ள முடியும். இதற்கு முக்கியமான மைய பகுதியாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இருந்ததால் இங்கிருந்த தமிழர்கள் கடல் வழி பயணத்தில் மிகவும் செல்வாக்காக இருந்திருக்காங்கன்னு வரலாறுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம மிகவும் தொல் தமிழர்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. அந்த இடத்துல இருந்து தான் தமிழர்களோட கப்பல், அதாவது படகு கட்டும் முறை பல காலத்துக்கு பரிணமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தொல் தமிழர்கள் வாழ்ந்த இடத்த நாவை தீவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த இடத்தை பத்தி சொல்ல போறேன்ட்டு. அந்த நாவை தீவுன்றதுக்கான சொற்பொருள் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாவைக்கால் வலம் வந்த தீவு. இங்க நாவைன்றது கப்பலை குறிக்கும்னு சொல்றாங்க. தீவுன்றது என்னன்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நாவை தீவுன்றது எந்த இடத்தை குறிக்கும்ன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நாவை தீவுன்றது தொல் தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டத்தை குறிக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மிக முக்கியமான மாவட்டத்தில் ராமநாதபுரமும் ஒரு முக்கியமான மாவட்டத்தில்னு சொல்லலாம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆலங்குளம்ன்ற ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த ஆலங்குளம் கிராமம் பார்த்தீங்கன்னா வைகை நதியோட முகப்பு பகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கடற்கரையிலேருந்து 3 கிலோமீட்டர் உட்பகுதிக்கு இந்த ஆலங்குளம் கிராமம் அமைந்திருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின ஆய்வில் பண்டைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பானை துண்டுகள் கிடைச்சிருக்கு. அந்த பானை துண்டுகளை ரேடியோ கார்பன் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பானைகளோட துண்டுகள்னு சொல்றாங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். அதுல ஒரு பானை துண்டுல கிறுக்கல் குறியீடு மாதிரியான குறியீடுகள் இருக்கு. அந்த கிறுக்கல் குறியீடுகள் என்னன்னு ஆராய்ந்து பண்ணி பார்க்கும்போது அது பண்டைய காலத்துல உபயோகப்படுத்தப்பட்ட படகுகளோட வரைபடம்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வருது. இது 3000 வருடங்களுக்கு முன்பு உபயோகப்படுத்தப்பட்ட படகுகளின் வரைபடம்னு சொல்றாங்க. மேலும் இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா 3000 வருடங்களுக்கு முன்பு ஒரு துறைமுகமா இருந்திருக்கு. யாரோட துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களின் துறைமுகமாக 3000 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதி இருந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தமிழ்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கீழடிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத ஆல்ரெடி நம்ம ஒரு கிளியரான வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா கீழடி அகழாய்வுல கிடைச்ச குறியீடுகள் அதே குறியீடுகள் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன தொடர்புன்றதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த தொடர்புனால தமிழர்களுக்கும் சிந்து சமவெளியில வாழ்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சிந்து சமவெளியில வாழ்ந்தவர்களும் தமிழர்கள் தான் சொல்றாங்க. இதையே நான் இப்ப சொல்றேன்னா சிந்து சமவெளி அகழாய்வுல நிறைய சீல்ஸ் கிடைச்சதா சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான சீலா பாத்தீங்கன்னா படகோட வரைபடம் இருந்த சீல். இந்த சீல்ல பாத்தீங்கன்னா 5000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த காலத்துல படகு எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு வரைபடம் இந்த சீல்ல இருக்குங்க. அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியான சிந்து சமவெளியும் கடலின் படகு முறையை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம எகிப்துல கிடைச்ச பாரோ, அதாவது மன்னர்களோட இன்னொரு பேர் தான் எகிப்துல பாரோன்னு சொல்லுவாங்க. சாப்ஸ்ன்ற மன்னர் 4600 வருடங்களுக்கு முன்பு இறந்தபோது அவருடைய உடம்பை பாதுகாக்க நைல் நதியில அந்த காலத்துல கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது பயன்படுத்தப்பட்ட ஒரு
படகு தான் பாதுகாக்கப்பட்ட உலகின் மிக பழமையான படகுன்னு இப்போ வரைக்கும் இருக்குங்க. இதோட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 வருடங்களுக்கு முன்பு. கூகுளில் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மிக முக்கியமாக வரும். ஏன்னா உலகத்தின் மிக பழமையான படகு கட்டுமானத்தின் தரவுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கூகுளில் வரும். இதை விட வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் கூகுளில் காட்டுவாங்க. பட் இது 4600 வருடம்னா தமிழ்நாட்டில் இப்ப கண்டுபிடிச்ச மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகள் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையான உலகத்தின் மிக பழமையான துறைமுகம் இருந்திருக்க கூடும்னு சொல்லப்படக்கூடிய பூம்புகார். இப்போ மயிலாடுதுறையில் இருக்க ஒரு துறைமுகம் தாங்க 15000 வருடங்களுக்கு முன்பு ஒரு துறைமுகமாகவே இந்த இடம் இருந்திருக்கு. கடலுக்கு அடியில ஒரு துறைமுகம் மூழ்கி இருக்குன்னு சொன்னா அது இந்த துறைமுகம் தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தின் மிக பழமையான ஒரு நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா இஸ்ரேல் இருக்க ஒரு நகரத்தை சொல்லுவாங்க. அதோட பேர் சரியா ஞாபகம் இல்ல. அதோட கார்பன் டேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11000 வருடம். பட் இப்போ நம்ம பூம்புகார்ல கிடைச்ச முடிவு வச்சு பார்க்கும்போது இது 15000 வருடங்களுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய துறைமுகமா தமிழர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடமாவும் இருந்திருக்கு. இந்த துறைமுகத்தினால இந்த பூம்புகார் சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே மிக செழிப்பான குடியேற்றங்களும் இருந்திருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற நாட்டில் இருக்கவங்கெல்லாம் உலகத்தின் மிக பழமையான படகு கட்டும் முறைக்கான ஆதாரம் எகிப்தில் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நாட்டில் வந்த முடிவுப்படி உலகத்தின் மிக பழமையான துறைமுகம் 15000 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்குன்னு சொல்லும்போது உலகத்தின் மிக பழமையான கப்பல் கட்டும் முறையையும் கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டில இருந்து தான் பிற பகுதிகளுக்கு சென்று இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த துறைமுகத்திலிருந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் வணிக தொடர்பு தமிழர்கள் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் ஆட்சி செய்த மிக முக்கியமான பகுதிகளுக்கும் கிரேக்கர்கள் ஆட்சி செய்த பகுதிகளுக்கும் அது மட்டும் இல்லாம எகிப்துல இருந்த பகுதிகளுக்கும் இங்கு இருந்து வணிக தொடர்பு இருந்திருக்குன்றத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்யறாங்க. அப்போ ஏன் இங்கிருந்து கப்பல் கட்டும் முறையையும் கட்டுமான முறையையும் இங்கிருந்து ஏன் மற்ற பகுதிகளுக்கு போயிருக்க கூடாது? பூம்புகார் ஆராய்ச்சி செஞ்சதுக்கே இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா இன்னொரு மிக முக்கியமான பகுதி இருக்குங்க. அந்த பகுதியை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா தமிழர்களோட தொன்மை இன்னும் மிக பழமையான தொன்மையா இருக்கும்னு சொல்லலாம். அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லாம கடல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் மிக முக்கியமா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியும். ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம பேசின ஒரு முக்கியமான பகுதியான தமிழர்கள் இங்க இருந்து தான் கப்பல் கட்டும் முறையையே கண்டுபிடித்திருக்க கூடும் என பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படக்கூடிய பகுதியான குமரிக்கண்டம்.